லோகேஷ் கனகராஜ் கூலின்ற ஒரு படத்தை போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் இறக்கி மோஸ்ட் செலிபிரேட்டட் டைரக்டர்ல இருந்து ட்ரோல்டு டைரக்டர் ஆயிட்டாரு. ஆனா இப்போ இந்த டிசி ரிலீஸ்க்கு அப்புறமா இது வரைக்கும் ட்ரோல் பண்ணவங்க எல்லாருமே நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாருமே நினைக்கலாம் கூலின்ற ஒரு படம் மட்டும் தானே நல்லா கொடுக்கல, எதுக்கு இந்த அடி அடிக்கிறாங்கன்ட்டு. அதுக்கு காரணம் ஆடியன்ஸை லோகேஷ் கனகராஜ் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கணும் தான். மாநகரம் படத்துல இருந்து லியோ படம் வரைக்குமே அவரோட படத்தோட குவாலிட்டின்றது இன்சைனா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மூவியான மாநகரத்துல ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ் ஸ்டைல யூஸ் பண்ணது, கைதியில ஓவர் நைட்ல ஸ்டோரி நடக்கிறது, ஒரு சீரியஸ் சீன்ல ரெட்ரோ மியூசிக்கை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் செட் பண்ணது, மாஸ்டர்ல ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டரை விட ஆன்டகனிஸ்ட் கேரக்டரோட டைனமிக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சது, அப்புறம் விக்ரம்ல எல்சியூன்ற ஒரு மேட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி லாஸ்ட்ல சூர்யாவை ரோலெக்ஸ்ன்னு கொண்டு வந்து ஆடியன்ஸ் எல்லாரையும் மென்டலாக்க வச்சாரு. இதனாலேயே லியோ மூவிக்கு செம்ம ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்து எல்லாருமே செதறிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது ஏத்துக்காம முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு. பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் கூலி படத்துல சால்வ் பண்ணிடுவாங்கன்னு எல்லாம் நம்பி காத்துட்டு இருக்கும்போது செத்தவங்களெல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு நவீன சாரன் ஒன்னு கொண்டு வந்து செம்ம ரேஜ் பைட் பண்ணிட்டாரு. அண்ட் கேமியோ கல்ச்சரை உருவாக்குன லோகேஷ் கனகராஜ் ஜெயிலர் படத்தை பார்த்து வச்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறமா படம் எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு பிரஸ் மீட்ல கேட்டும்போது உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ற மாதிரி மூவி எடுக்க முடியாதுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. இப்ப கூட எனக்கு தெரியல டிசி படம் வந்ததுனால இவரோட ட்ரோலிங்லாம் நிக்குமா நிக்காதான்ட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், லோகேஷ் கனகராஜ் ஆடியன்ஸை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்த மாதிரி எடுத்துக்கூடாதுன்ட்டு. கண்டிப்பா சொல்றேன், லோகேஷ் கனகராஜ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் ஒரு ஒர்க் பண்ணார்னா பயங்கரமான அவுட்புட் கொடுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு AA23 ஒரு கம்பேக்கா இருக்கும். சோ இது என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க.